உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும். சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும். VT Cash and Carry, லாஷப்பல். வணக்கம், இது IBC தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊழலுக்கு எதிரான முயற்சிகளுக்கு முழு ஆதரவு. அனுருடனான சந்திப்பில் அமெரிக்க ராஜதந்திரி உறுதி. அனுர் அரசு மீது நம்பிக்கை இல்லை. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் கவலை. பரிசின் பொபினியில் இன அழிப்பு நினைவு கல்வெட்டு. ஜெர்மனியில் திருவள்ளுவர் சிலை திறப்பு. 5 வருடங்களின் பின்னர் புதுப்பொலிவு பெற்றுள்ள நோத்தடாம் தேவாலயம் உலக தலைவர்களின் பங்கேற்புடன் திறந்து வைப்பு. தென்கொரிய அரசு தலைவரை பதவி நீக்கும் பிரேரணை தோல்வி. நாடாளுமன்றத்துக்கு வெளியே குவிந்த போராட்டக்காரர்கள். இலங்கையில் கடந்த 2 நாட்களாக தங்கியிருந்த அமெரிக்க ராஜாங்க உதவி செயலாளர் டொனால்ட் லூ இன்று ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்து பேச்சுக்களை நடத்திய பின்னர் தனது இலங்கை பயணத்தை நிறைவு செய்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசு தலைவருடனான சந்திப்பின் போது புதிய ஆட்சியின் ஊழலுக்கு எதிரான முயற்சிகள் மற்றும் நாட்டில் கையாடல் செய்யப்பட்டு வெளியே கொண்டு செல்லப்பட்ட நிதியை மீட்பது உட்பட விடயங்களில் அமெரிக்கா ஆதரவு வழங்கும் என்ற உறுதிமொழியை டொனால்ட் லூ வழங்கியுள்ளார். அமெரிக்காவில் அடுத்த மாதம் ஆட்சி மாற்றம் இடம்பெறவுள்ள நிலையில் அரசு தலைவர் ஜோ பைடனின் நிர்வாகம் சார்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடனான இறுதி சந்திப்புகள் கொழும்பில் நடத்தப்பட்டுள்ளன. அந்த வகையில் அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ கொழும்பில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவருடனும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுடனும் பேச்சுக்களை நடத்தியுள்ளார். இன்று ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் செயலகத்தில் அனுரகுமாரவை சந்தித்த லூவிடம் இலங்கையில் வெளிப்படையான அரசியல் கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் கிராமப்புற வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் பொது சேவைகளை நவீனமயமாக்குவதற்கும் உரிய அமெரிக்க உதவி கோரப்பட்டுள்ளது. அதேபோல புதிய ஆட்சியின் ஊழலுக்கு எதிரான முயற்சிகள் மற்றும் நாட்டில் கையாட்பட்ட நிதியை மீட்பது உட்பட விடயங்களில் அமெரிக்கா ஆதரவு வழங்கும் என்ற உறுதிமொழியும் டொனால்ட் லூவால் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக டொனால்ட் லூ தலைமையிலான அமெரிக்க குழு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை நேற்று சந்தித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் தாயகத்தில் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டவர்களை தண்டிக்க மாட்டோம் என்ற கருத்தினை கொண்டுள்ள புதிய அரசாங்கம் மீது தமக்கு நம்பிக்கை இல்லை என வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கவலை வெளியிட்டுள்ளது. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சினைகள் படிப்படியாகவே தீர்க்க முடியும் என்ற ஜனாதிபதியின் கருத்து காலத்தை இழுத்தடிக்கும் தந்திரோபாயமாக காணப்படுவதாக தெரிவித்துள்ளனர். 15 ஆண்டுகளாக நீதி மறுக்கப்பட்டு தொடர் போராட்டங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் எதிர்வரும் 10ஆம் தேதி சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை கருப்பு தினமாக கடைபிடிக்க உள்ளதாகவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கூட்டாக வலியுறுத்தியுள்ளது. இலங்கை போர் குற்றவாளிகளை எக்காரணம் கொண்டும் தண்டிக்க மாட்டோம் என்றதை புதிய ஜனாதிபதி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த இப்படியான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கும் இந்த புதிய அரசினால் எங்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்கும் என்றதில் எங்களுக்கே ஒரு துளியேனும் நம்பிக்கை இல்லை. ஏனென்றால் இது அவங்க ஒரு ஏமாற்று வித்தையாக இவ்வாறான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முதல் ஊடக வாயிலாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. தமிழ் கட்சிக்காரர்களை கூப்பிட்டு கதைத்த நேரத்தில் ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், படிப்படியாகத்தான் காணாமலாக்கப்பட்ட விடயத்தை நாங்கள் கையாள முடியும் என்று சொல்லி இன்னும் அவர் அந்த 5 வருஷத்தை இழுத்தடிப்பதற்கான ஒரு தந்திரோபாயமான ஒரு வேலை திட்டத்தை ஜனாதிபதி நகர்த்தி அவர் ஆட்சியை சரியான முறையில் கொண்டு போறதுக்கு பார்க்கின்றார். ஆனால் ஒரு தமிழ் இனமாக ஏமாற்றப்பட்ட இனமாக ஒரு 15 வருஷ காலமாக நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களோட உறவுகளை தேடி கண்ணீரோடு அலைந்து கொண்டிருப்பது எந்த சிங்கள அரசுக்கும் எந்த சிங்கள அரசு வந்தாலும் அவர்களால் எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும்
கிடைக்கப்படாது இந்த 15 வருஷமும். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் உண்டு கிடைக்க இல்லை. நாங்கள் ரோட்டில் நின்று போராடி கொண்டு நிற்கிறது, எங்களோட உயிர்களை கொடுத்து போட்டு நிற்கிறோம். நாங்கள் வந்து இந்த பருப்புக்கோ உப்புக்கோ அரிசிக்கோ நாங்கள் நின்று போராட இல்லை. எங்களுக்கு ஓஎம்பியை கொண்டு வந்து இப்போ தந்து போட்டு அதில் 2 லட்சம் ரூபாயை எடுங்கன்னு சொல்லி கொண்டு நிற்கிறோம். நாங்கள் அந்த நட்ட வீட்டுக்கு நாங்கள் இதுவரையில இந்த 15 வருஷமும் போராட இல்லை, இனிமேல் நாங்கள் போராட போகிறோம் இல்லை. ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட பிள்ளைகளை வந்து கூட்டிக் கொண்டு போகிறவங்க விசாரிச்சு போட்டு விடுறோம்னு சொல்லி உயிரோட கொடுத்த பிள்ளைகளுக்காக தான் இந்த 8 மாவட்டம் நின்று இன்றைக்கு 15 வருஷத்துக்கு கூடவும் நின்று போராடி கொண்டு நிற்கிறோம். தமிழர் தாயகத்தில் இனவழிப்பிற்குள்ளான உறவுகளின் நினைவாக நினைவு கல்வெட்டு ஒன்று பிரான்சின் தலைநகர் பாரிஸின் புறநகரான பொபினியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பொபினி நகர சபை முதல்வரால் நினைவு கல்வெட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் தமிழர் தாயக பகுதியில் கடந்த காலங்களில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கங்களினால் திட்டமிட்ட வகையில் இனவழிப்புக்கு உள்ளாகியிருந்தனர். இவற்றை நினைவு கூறும் வகையில் பிரான்சின் தலைநகரான பாரிஸின் புறநகர் ஒன்றான பொபினி நகரில் ஸ்ரீலங்கா அரசினால் 1948 முதல் 2009 மே மாதம் வரை இனவழிப்பு செய்யப்பட்ட தமிழீழ மக்களின் நினைவாக நினைவு கல்வெட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது தமிழின வழிப்பின் நினைவாக சமாதானத்தை குறிக்கும் ஒளிமரமும் நாட்டப்பட்டது. பிரான்சில் தமிழர்கள் அதிகமாக வாழும் சென்டனில் மாவட்டத்தில் உள்ள பொபினி நகர சபையின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டதுடன் பொபினி நகர சபை முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகின் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள பெருமை கொண்ட திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரின் சிலை இன்று ஜேர்மன் டோர்ட்முண்ட் நகரில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது தமிழர்களின் பாரம்பரிய வாத்தியமான பறை வாத்தியம் இசைக்கப்பட்டு திருவள்ளுவரின் சிலை திறக்கப்பட்டுள்ளது. திறப்பு விழாவை தொடர்ந்து நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு உறுப்பினர் விந்தன் கனகரட்னம் கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து விளக்கம் கோரி கடிதம் அனுப்புவதற்கு தலைமை குழு தீர்மானித்துள்ளது. கட்சி விதிகளை மீறி செயற்பட்டதாக தெரிவித்து வினோநோகநாதலிங்கம், சுரேன் குருசாமி, குகதாஸ் ஆகியோரிடமும் விளக்கம் கோரவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் வவுனியா 2ஆம் குறுக்கு தெருவில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இன்று இடம்பெற்றது. இதன்போது கட்சியின் உள்வேட்டு தகவல்களை வெளிப்படுத்தியதாக தெரிவித்து விந்தன் கனகரத்னம் மீது உறுப்பினர்களால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அவரை கட்சியிலிருந்து தற்காலிகமாக இடைநிறுத்தி அவரிடமிருந்து விளக்கம் கோருவதாக தலைமை குழு தீர்மானித்துள்ளது. இதேவேளை அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சில உறுப்பினர்கள் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தனர். குறித்த தீர்மானத்தை அடுத்து விந்தன் கனகரத்தினம் கூட்டத்தின் இடை நடுவில் வெளியேறி சென்றிருந்தார். இதேவேளை கட்சியின் தீர்மானத்தை மீறி கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு அளித்தமைக்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோநோகராதலிங்கத்திடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் மாவட்ட வேட்பாளரை பெயரிடும் விடயம் தொடர்பாக சுரேன் குருசாமி, குகதாஸ் ஆகியோரிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பவுள்ளதாக தலைமை குழு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனைத்து தமிழ் கட்சிகள் சமூக அமைப்புகளை ஒன்றிணைத்து புதிய அரசியல் பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கமான டெலோ கட்சியின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமி தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற தமிழீழ விடுதலை இயக்கமான டெலோ கட்சியின் தலைமை குழு கூட்டம் தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
பாராளுமன்ற தேர்தலிலே மாவட்ட ரீதியாக நடைபெற்ற விடயங்களை ஆராய்ந்த விடத்து அது சம்பந்தமாக எல்லோரிடமும் நாங்கள் கலந்து ஆலோசித்திருக்கிறோம். அது சம்பந்தமான விளக்கங்கள் பலரிடம் கூறப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம்தான் இன்றைய தற்பொழுது நாங்கள் எல்லோரும் இணைந்து ஒன்றாக பயணிப்பதாகவே இன்று எங்களுடைய கூட்டத்திலே நாங்கள் தீர்மானத்தை எட்டியுள்ளோம். மற்றும் பலரையும் தமிழ் தேசிய தரப்பிலே ஒன்றிணைத்து எப்படி பயணிப்பது என்பது பற்றியும் இன்று நாங்கள் நிச்சயமாக அனைத்து தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி, தமிழ் மக்கள் தேசிய முன்னணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் கூட்டணி, அதுபோன்று மற்ற பரப்புகளிலும் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் மாத்திரமல்ல, பொது அமைப்புகள், அரசியல் ஆர்வலர்கள் எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு இன்னும் ஒரு பலமான வகையிலே மீள் கட்டுமானம் செய்து கொண்டு எங்களுடைய அரசியலை முன்னெடுப்பது பற்றி இன்று ஆலோசனை. எல்லோரிடமும் விளக்கங்கள் கோரப்பட்டிருக்கிறது. இந்த நடந்த பிரச்சனைகளுக்கான விளக்கங்கள் என்ன என்பது அது வரும் கூட்டங்களிலும் அல்லது மாவட்ட ரீதியான கூட்டங்களிலும் அது பற்றியான தனிய தலைமை குழுவிலே மாத்திரம் வந்த ஒரு நபர்களிடம் அந்த கோரிக்கைகளை வைக்காமல் மாவட்ட ரீதியாகவும் கூட்டங்களை நடத்தி அந்த நடந்த பிரச்சனைகள் அல்லது பின்னடைவுகளை பற்றி ஆராய்வதாகவே இன்று நான் கூறினார். மதுவை அனுமதி பத்திரம் வழங்குவதில் ஒழுங்கான முறைமை பின்பற்றப்பட வேண்டுமென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா மதுவரி திணைக்களத்தின் செயல்பாடுகள் தொடர்பில் மக்களிடையில் நல்ல அபிப்பிராயம் கிடையாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா மதுவரி திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருக்கு இடையில் இன்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மதுவரிகளை பெற்றுக்கொள்வதில் உள்ள சிரமங்கள், திணைக்களத்தின் குறைபாடுகள் மற்றும் திணைக்களத்தின் செயல்பாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் மதுவரி திணைக்களத்தின் செயல்பாடுகள் தொடர்பில் மக்களிடையில் நல்ல அபிப்பிராயம் கிடையாது என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியதுடன் மதுவரி அனுமதி பத்திரங்களை வழங்குவதில் ஒழுங்கான முறைமையொன்று பின்பற்றுமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் நைனாதீவு பிரதேச வைத்தியசாலைக்கு ஒலியலைகளை உபயோகித்து படங்கள் மூலம் நோயை கண்டறியும் அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேனிங் இயந்திரம் ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. நைனாதீவு வைத்தியசாலையின் அவசர தேவையை கருதி நைனை மக்கள் அறக்கட்டளை நிதியம் மற்றும் புலம்பெயர் உறவுகளின் பங்களிப்புடன் ஸ்கேனிங் இயந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. யாழ் பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் வைத்தியர் கேதீஸ்வரனிடம் குறித்த இயந்திரம் இன்று நன்கொடையாளர்களால் கையளிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்திய அரசின் உதவிப் பொருட்களை வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் ஸ்ரீ சாய் முரளியினால் குறித்த உதவிப் பொருட்கள் இன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. சீரற்ற காலநிலை காரணமாக பெய்த தொடர் மழை காரணமாக அதிகளவான மக்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக இந்திய மக்களின் உதவி பொருட்கள் மன்னார் பகுதி மக்களுக்கு இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய துணை தூதரினால் குறித்த உதவி பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தானின் வேண்டுகோளுக்கு அமைவாக இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய மக்களின் உதவி திட்டத்தின் ஊடாக வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மன்னார் தொழு குடியிருப்பு கிராம அலுவலர் பிரிவில் உள்ள 8 கிராமங்களைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட 461 குடும்பங்களுக்கு உதவி பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. குறித்த உதவி பொருட்கள் மன்னார் மாவட்ட பகுதிகளைச் சேர்ந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு சுமார் 1655 குடும்பங்களுக்கு வழங்கி வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் வெடிபொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை முல்லைத்தீவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த சில வெடிபொருட்கள் வெளிவந்துள்ளன. இதனை அவதானித்த குறித்த பகுதியைச் சேர்ந்த ஒருவர் முல்லைத்தீவு காவல்துறையினருக்கு தெரியப்படுத்திய நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் வெடிபொருட்களை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட வெடிபொருட்களை விடுதலை புலிகள் காலத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பில் விவசாய செய்கை பாரிய பாதிப்பை எதிர்கொண்டுள்ளதாக விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இதனால் தமது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ள விவசாயிகள் உரிய அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கினால் வவுனதீவு பிரதேசத்திற்குட்பட்ட இலப்பட்டிச்சேனை வயற்கண்டத்தில் அமைந்துள்ள நல்லம்மா மடு எனும் அணைக்கட்டு முற்றாக சேதமடைந்துள்ளதாக குறித்த பகுதி விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். குறித்த அணைக்கட்டில் தேக்கப்படும் நீரை பயன்படுத்தி தாம் 1500 ஏக்கர் வயலில் வேளாண்மை செய்து வருவதாகவும் தற்போது இது உடைப்படுத்துள்ளதால் தமது வாழ்வாதாரமாக அமைந்துள்ள வேளாண்மை செய்கை முற்றாக பாதிப்படைந்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு பயணம் செய்து விவசாயிகளின் தற்போதைய நிலைமை தொடர்பிலும் வெள்ள அனர்த்தத்திற்கு பின்னர் ஏற்பட்டுள்ள சேதங்கள் தொடர்பிலும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் பார்வையிட்டுள்ள நிலையிலேயே அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். எனவே அண்மையில் வெள்ளத்தினால் பெரிதும் சேதமடைந்துள்ள விவசாயத்திற்கு உறுதுணையாக இருந்த அணைக்கட்டை வேண்டுமெனவும் நீர்ப்பாசனம் செய்கின்ற துருசுகளையும் திருத்தி அமைத்து தருமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம் என அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அழைப்பு விடுத்துள்ளார். திமுக வீழ்த்தக்கூடிய ஒரே அணி தேசிய ஜனநாயக கூட்டணி எனவும் அவர் கூறியுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊழலுக்கு எதிரான முயற்சிகளுக்கு முழு ஆதரவு. அனுருடனான சந்திப்பில் அமெரிக்க ராஜதந்திரி உறுதி. அனுர் அரசு மீது நம்பிக்கை இல்லை. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கம் கவலை. பரிசின் பொபினியில் இன அழிப்பு நினைவு கல்வெட்டு. ஜெர்மனியில் திருவள்ளுவர் சிலை திறப்பு. 5 வருடங்களின் பின்னர் புதுப்பொலிவு பெற்றுள்ள நோத்தடாம் தேவாலயம் உலக தலைவர்களின் பங்கேற்புடன் திறந்து வைப்பு. தென்கொரிய அரசு தலைவரை பதவி நீக்கும் பிரேரணை தோல்வி. நாடாளுமன்றத்துக்கு வெளியே குவிந்த போராட்டக்காரர்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IPCTamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.